அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மீனராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ளே, அப்படின்னா இந்த 2025 முடியறதுக்குள்ளே இந்த 50 நாட்கள் உங்களுடைய ராசிக்கு, மீன ராசிக்கு எந்த மாதிரி ஒரு பலன்கள் இந்த நவகிரகங்கள் நமக்கு ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம்ங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மீன ராசி குரு பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற ராசி. காலபுருஷ தத்துவத்தில் கடைசியாக வரக்கூடிய, அதாவது உபஜயஸ்தான ராசி. அப்படின்னா நீங்கள் மற்றவங்களுக்காகவே வாழ்ந்துருப்பீங்க. ஊருக்கு நல்ல பிள்ளை, ஆனால் வீட்டுக்கு கெட்ட பிள்ளைங்கிறது அது அவங்க ஜாதகத்தை பொறுத்து, சரிங்களா? ஆனால் மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா ஓடி போய் உதவி செய்கிறது, நாட்டாமல் வேலை பார்க்குறது, அடுத்தவங்களுக்காகவே, அதாவது ஒரு கஷ்டம் ஒரு வழிகாட்டியாக, அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி மீனராசிக்காரர். இந்த மீனராசிக்காரரை பார்த்தோம்னா எல்லா துறையிலையும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு தன்மையானவங்க. ஒரு ஆன்மீகத்துறையாக இருந்தாலும் சரி அற்புதமாக இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு அரசாங்கத்துறையில் ஒரு வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் நேர்மையாக இருப்பாங்க. அப்புறம் பார்த்தோம்னா ஒரு அரசியலில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் மக்களுக்காக நம்ம சேவை செய்கிறது தான் முதல் கருத்து. நம்ம சம்பாதிக்கிறதெல்லாம் அடுத்தது தாங்க, நமக்கு அதெல்லாம் பெருசு ஆசை இல்லை அப்படின்னு நினச்சி இவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க அடுத்தவங்க சம்பாரிச்சிட்ருப்பாங்க. ஆனால் இவர் பதவியிலேயே இருந்தாலும் இவங்க சம்பாதிக்கிறது இல்லை. உண்மையிலேயே இது மீனராசிக்காரருக்கு இயல்பாகவே ரொம்ப இடத்துல நம்ம பார்த்துட்டு அதுதான் நடந்துகிட்ருக்குதுங்க. ஆனால் இந்த மாதிரிலாம் இருந்தாலும், ஆனால் நாம் கஷ்டப்பட்டாலும் நாளைக்கு நல்லா இருப்போம், கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்புகள் கொடுப்பாரு, நமக்கு எதிர்காலம் நமக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய கடமைகளை தவறாமல் கச்சிதமாக செஞ்சு முடிக்கணுங்கிறதுல தான் உங்களுடைய நோக்கமாக இருக்கும். ஆனால் அந்த நோக்கமெல்லாம் இருக்கிறதும் கரெக்டு, நம்ம கஷ்டப்படுறதும் கரெக்டு, நம்ம நல்லவங்களாக இருக்கிறது ரைட்டு. ஆனால் நமக்கு சாதகமான வாய்ப்புகள் அமையலை. அது காரணம் என்னென்னா ஜென்மச்சனி. இதுக்கு முன்னால் பார்த்தோம்னா 12ஆம் இடத்துல விரயச்சனி. அப்போது பண நெருக்கடிகளை சந்திச்சது ஒரு காலகட்டம். இன்றைக்கி ஜென்மச்சனியில் நம்ம அந்தாண்ட போகிறதுக்கே முடிய மாட்டேங்குது. என்ன போய் செய்கிறது சொல்லு பார்க்கலாம். ஜென்மத்தில் அப்படியே கட்டி போட்ட மாதிரி உட்காந்துருப்பீங்க மீனராசிக்காரர். ஏதோ ஒரு பக்கம் போகணும்னு நினைப்பீங்க, நைட்டு பூரா யோசிப்பீங்க, ஆனால் காலையில் கண்டிப்பாக போக முடியல. அப்படியே போனாலும் அந்த வேலை அடுத்த மாதம் தள்ளி வச்சுட்டாங்க. இப்படி தான் போயிட்டுருக்கும். உங்களுடைய சொத்து ஆஸ்தி அந்தஸ்து எல்லாமே இருக்கும், சொந்த வீடு மண்மனை பொன்பொருள் எல்லாமே இருக்கும். ஆனால் இருந்தாலும் அந்த வீட்டில் நாம் நிம்மதியாக இருக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். சிலலாம் பார்த்தோம்னா இடம் மாற்றங்கள் பண்ணி உட்காந்துருப்பீங்க. ஆனால் மாற்றங்கள் தான் பண்ணிவிட்டும் பரவாயில்ல வித்தியாசம் தெரியும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்தா அதுவும் ஒரு பெரிய வித்தியாசம் தெரியலையே, இது எப்போ தான் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா? அது உங்களுக்கு இந்த ஒரு 50 நாளில் பெரும் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், சில பெயர்ச்சிகள் சாதகமாக இருக்குது. அது என்னங்க பெயர்ச்சி? ஆமாங்க, 2ஆம் அதிபதி பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆகி அடுத்து 10ஆம் ஸ்தானத்துலேயும் வராரு. இது உங்களுக்கு தொழில் மாற்றங்கள் கொடுக்கும். ஏன்னா நம்ம அதை வச்சு தான் நீங்கள் பேஸ் பண்ணி ஒரு இதில் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. வரவுங்கிறது பணங்கிறது சம்பாதிக்கிறதுக்கு என்னென்னமோ போராடிட்டோங்க. ஆனால் நான் வழிகாட்டினவங்களாம் அவங்க ஸ்டார் ஆகிட்டாங்க. ஆனால் நாம் எதுவுமே ஒரு பெரிய விருத்தி அடைய முடியல, வாய்ப்புகள் எனக்கு அமையலை, கிடைச்ச வாய்ப்புகளை மற்றவங்களுக்கு பயன்படுத்துகிற மாதிரி போயிடுச்சுங்க. இந்த ஒரு மன கஷ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது சரியாயிரும். காரணம் என்னென்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருந்த அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் இருந்த குரு பகவான், ஆனால் ஜென்மாதிபதி 10ஆம் அதிபதி தசம கேந்திராதிபதி, சரிங்களா? அப்போது கேந்திராதிபதி தோஷம் கொடுத்துருமா? அப்போ நிம்மதி கெட்டு போச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு ஆரோக்கியத்துலேயும் நிம்மதி இல்லை, குடும்பஸ்தானத்துலேயும் நிம்மதி இல்லை, ஆக மொத்தத்தில் மனசுலேயும் நிம்மதி இல்லை. இதுதான் உங்களுடைய வாழ்க்கை. இப்படி தான் நீங்கள் போயிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அந்த சூழல் மாறிடுச்சு. அதிசார பயிற்சினால குரு 5ஆம் இடத்துக்கு போயிடுச்சு, பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு. அற்புதம் இல்லைங்களா? உச்ச குரு இல்லையா? சும்மா அவங்களா? கரெக்டாக அந்த குரு உங்களுடைய ஜென்மத்தை பார்க்குது. அப்போ பார்க்கும்போது நீங்கள் என்ன இலக்கை அடையணும்னு நினச்சிங்களோ அந்த இலக்கை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும், நிச்சயமாக ஆயிரும். கண்டிப்பாக நீங்கள் தைரியமாக நீங்கள் முயற்சி எடுக்கலாம், சரிங்களா? வேலை இல்லையா, வேலைக்காக முயற்சி எடுங்க, வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைச்சிடும். அது மட்டும் கிடையாது, நீங்கள் அந்நிய தேசம் வெளிநாடு வெளிப்பிரயாணங்கள் போய் பெரிய அளவில் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக சாதிக்க முடியும். வேலைக்கு போனோன்னே நீங்கள் 10 பேருக்கு 50 பேருக்கு 500 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு சில வாய்ப்புகள். எனக்கு 50 நாளில் எல்லாம் பண்ணிடும் அப்படிலாம் நினைக்க வேண்டாம். அதாவது இன்றைக்கி விதைக்கக்கூடிய விதை செடி மரமாகும், மரம்
பெரிய நிழலை கொடுக்கும். அந்த அளவுக்கு சில வாய்ப்புகளை நீங்கள் அஸ்தவாரங்களை ஒரு திட்டங்களை தீட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகும். இந்த 5ஆம் இடத்துல உச்ச குரு சரிங்களா, கரெக்டாக 7ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்கும். மனுஷனுக்கு பணம் வேணும் இல்லைங்களா, என்னதான் நம்ம நல்லவங்களாக இருந்துட்டாலும் கண்டிப்பாக நம்ம 4 பேர் மதிச்சுடுவாங்களா? ஆனால் பரவாயில்லன்னு சொல்லுவாங்க, அது வேறு விஷயம். நல்லவங்களுக்கு இன்னொரு பேர் ஏமாளி. ஆனால் நம்ம கையிலையும் 10 ரூபா காசு இருந்தால் மட்டும்தான் 4 பேர் நம்மளை மதிப்பாங்க. அதுக்கு வரவு வரணும். நம்ம முதலீடு போடுறோம், ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் இது மாதிரி லாஸுன்ட்டு இன்றைக்கி கடன்காரனான தான் மிச்சமாக இருக்குது. ஆனால் இந்த குரு லாபஸ்தானத்தை பார்க்கும்போது வரவு பெருகும், நன்மைகள் கிடைக்கும். ஏற்கனவே சிக்கின சிக்கல்கள் பணம் கண்டிப்பாக வந்து சேரும். ஏற்கனவே கொஞ்சம் வாங்கிட்டேன், இங்கே வாங்கிட்டேன், அதை கட்ட முடியல, இது கட்ட முடியல, 10 ரூபா வருது, 15 ரூபா செலவு, எல்லாமே வரவுக்கு மிஞ்சிய செலவு இருந்தால் என்னத்தை கடன் கட்டுறது, எப்படி பண்ணுறது, ஏதாவது ஒரு விபரீத ராஜயோகம் மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாக்கும். ஆனால் அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் 6ஆம் இடத்துல கேது சரிங்களா, ஞானக்காரகன் கேது போய் 6ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறாரு. அப்போது அந்த கேதுக்கு எந்த கிரக பார்வையும் பலம் பெறல. அந்த ஸ்தானத்தில் என்ன செய்யணும், நமக்கு இந்த கடன் வாங்குகிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்களா. கூப்பிட்டு கடன் கொடுக்குறா நிச்சயமாக வாங்காதீங்க. ஒரு பிஸ்னஸில் போடு பார்ட்னரா, நாம் பெரிய வருமானத்தை சம்பாரிச்சிடலாம், ஓஹோன்னு எனக்கு போயிட்டு இருக்குது, நீ ஒரு பார்ட்னருக்கா வாங்குப்பா அப்படின்னு கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கல, கண்டிப்பாக நீங்கள் போக வேண்டாங்க சரிங்களா. அவங்க தங்கவேன்னு சொன்னாலும் கூட்டு தொழில் மட்டும் மீனராசி அன்பர்கள் செய்ய வேண்டாம் சரிங்களா. எதுவாக இருந்தாலும் தனிப்பட்ட ரீதியில் செய்யுங்க, நல்லா இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு முதலீடு போட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கள், நல்லா இருக்கும். ஸோ வேலை இல்லாதவங்களுக்கு வேலைக்காக முயற்சி எடுங்க, கண்டிப்பாக அற்புதமான வேலை கிடைக்கும். இடமாற்றங்கள் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இடமாற்றங்களுக்காக முயற்சி எடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாத்தோட ஒன்று சொல்கிறேன், அரசாங்க வேலைக்கு நிச்சயமாக கடந்த காலத்தில் எனக்கு ஆசையே போயிடுச்சு, எனக்கு அந்த வாய்ப்பே இல்லை, எனக்கு எல்லாம் பண்ணி பார்த்தேன், வேண்டான்னு ஒதுங்கியிருக்கிற மாதிரி இந்த நேரத்தில் போய் முயற்சி எடுங்க, கண்டிப்பாக கிடைச்சிடும் சரிங்களா. குடும்ப வாழ்க்கையில் பார்க்குற ஃபார்மாலிட்டிக்கு தான் கணவன் மனைவி அற்புதமாக ஓஹோங்கிற அளவுக்கு வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் வீட்டுக்குள்ளே பார்த்தோம்னா சங்கடமாக தான் இருக்குது, கீரியும் நாகன மாதிரி தான் இருக்குது, வெறுப்பாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, கௌரவத்துக்காக இந்த பிரச்சனை எப்போ சரியாகும், கண்டிப்பாக சரியாயிடும் ஆச்சுங்களா. சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா ஜென்மத்தில் இருக்கக்கூடிய இந்த சனியினால் திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை உண்டு பண்ணியிருக்கும் கடந்த காலத்தில் சரிங்களா. எங்கெங்கேயோ பொண்ணு பார்த்தோம், எதையோ முயற்சி எடுத்தோம், நாம் பார்த்தவங்களுக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு, ஆனால் நமக்கு முடியலப்பா இப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருந்தால் மீனராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக சொல்கிறேன் பாருங்கள், சில அற்புதமான சுப விசேஷங்கள் நீங்கள் பண்ணுவீங்க. வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, கல்யாணம் பண்ணுறது, வீட்டில் சுப விஷயங்கள் பண்ணுறது, வீட்டில் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாண வாழ்க்கை கைகூடி வர்றது சரிங்களா. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்யுங்க. இருந்தாலும் நான் கோட்சார பலன் சொல்லியிருக்கிறேன். கோட்சாரங்கிறது என்னங்க, ராசியை வச்சு, ராசிங்கிறது மதின்னு வச்சுங்களேன். மதினா நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள். ஆனால் மதி விதி கதி அப்படின்னு 3 விதம் இருக்குது சரிங்களா. அப்போ மதி சந்திரனா, விதி லக்னம். லக்னங்கிறது நம்ம பிறப்பு ஜனன ஜாதகம், நம்ம பிறக்கும்போது சூரிய உதயத்தை வச்சு கணிக்கக்கூடிய விஷயம் சரிங்களா. அதே மாதிரி நட்சத்திரங்கிறது நம்ம பிறவி ஜாதகத்திலிருந்து ராசி மாறாது, ஆனால் அந்த நட்சத்திர சாரத்தில் வரக்கூடிய அமைப்பில் தசாபுதிகள் மாறிட்டு தான் வரும். அப்போ தான் நம்ம சிலர்லாம் சொல்கிறாங்க இல்லையா, என் நேரம் சரியே இல்லை, என் நேரம் அப்போ அவங்க ராஜ வாழ்க்கை கோட்டீஸ்வரன் மாதிரி ஆகிட்டார் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. அந்த தசாபுத்திகள் மாறிட்டு வரும். திசை ஒவ்வொரு திசை இருக்கும், அந்த திசைக்கு ஒவ்வொரு புத்தி இருக்கும், அந்த புத்திக்கு ஒவ்வொரு அந்தரம் இருக்கும். இப்படி பல நுணுக்கங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் அதாவது சில விஷயங்கள் இருக்குது. அந்த நுணுக்கத்தில் முழுமையாக அந்த ஜாதகத்தை கணித்து பார்க்கும்போது தான் நம்மளுடைய ஜாதகம் யோகம் பெற்றதா, பலம் பெற்றதா, திருமண பலம் சிறப்பாக இருக்குமா, கல்யாணம் பண்ணி பிரச்சனை கொடுக்கறதுக்கு என்ன காரணம், இல்லை கல்யாணமே நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம், ஆனால் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு எப்போ கிடைக்கும், அது எல்லாத்துமே நம்ம பிறப்பு ஜாதகத்தில் தான் நாம் ஆசைப்பட்டது கிடைக்கணும்னால எப்போ கிடைக்கும், எந்த மாதிரி கிடைக்குங்கிறது நம்ம பிறவி ஜாதகத்தில் தான் முழுமையாக பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிற ஒரு காரணத்தினால உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க. பார்த்துருந்தால் பரவாயில்லை, பார்க்காமல் இருந்தால் பார்த்துக்குங்க. ஆனால் நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் 3ஐயும் தெரியப்படுத்தி முழுமையான பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்குங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. அதே மாதிரி
உங்களுடைய மீனராசி அன்பர்களுக்கு எதிர்காலத்தில் நிச்சயமாக அதுவும் இந்த 2025 முடியறதுக்குள்ளே சில செல்வாக்கு மிக்க நேர காலங்கள் கூடி வரும். அதுக்குண்டான முயற்சி எடுங்க. அதே மாதிரி உங்களுடைய செல்வாக்கு பலம் அதிகரிக்க சில ஆலய வழிபாடு பண்ணுங்கள். சனீஸ்வரர் வழிபாடு தவறாமல் பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.